உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்களுக்கான இன்றைய காணொளியில் கம்பராமாயணம் பகுதி 5 அந்தப்புரங்களையும் ஆடல் அரங்குகளையும் கண்ட இவர்கள் எளிமையும் எழிலும் ஞான பொலிவும் நிரம்பிய முனிவர்களின் ஓலை குடிசைகளை கண்டனர். ஆசிரமங்கள் அவர்களுக்கு பசும்புல் விரிப்புகளை பரப்பி வரவேற்பு செய்தன. காட்டு மரங்கள் காற்றில் அசைந்து அவர்களோடு கவிதைகள் பேசின. மனிதர்களைப் போலவே தாவரங்கள், மரம், செடி, கொடிகள் அவர்களிடத்தில் பாசமும் பரிவும் காட்டின. விலங்குகளும் தமக்கு உரிய நெறிகளின்படி உலவி செயல்பட்டு திரிவதை கண்டனர். மாந்தர் விடும் மூச்சில் கலந்துள்ள அசுத்தங்களை தாம் வாங்கிக் கொண்டு காற்றை தூய்மைப்படுத்தி உதவும் தாவரங்களின் உயர்வை அறிய முடிந்தது. தீமை செய்பவர்க்கும் தாம் உள்ள அளவும் நன்மை செய்யும் நல்லியல்பு அவற்றிடம் காண முடிந்தது. தம்மை வெட்டி கீழே சாய்க்கும் முரடனுக்கும் காயும் கனியும் நறுநிழலும் தந்து உதவும் அவற்றின் உயர்வை காண முடிந்தது. பூத்து குலுங்கும் பூவையரின் எழிலையும் பொலிவையும் செடி கொடிகளிடம் முழுமையாக காண முடிந்தது. சரையு நதி கரையில் சஞ்சரித்த அவர்கள் பசுமையான சோலை ஒன்றினை கண்டனர். அதில் தவசியர் வசிக்கும் குடில்கள் இருந்தன. அம்முனிவர் இவர்களை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தனர். வரவேற்பும் உணவும் இடமும் தந்து உபசரித்தனர். எழில்மிக்க பொழில்கள் சூழ்ந்த ஆசிரமத்தில் இரவு பொழுதை கழித்தனர். பொழுது புலர்ந்தது. அந்த ஆசிரமம் அவர்களின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தன. அதன் ஆதி அந்தத்தை கேட்டு அறிய அவா கொண்டனர். அந்த பகுதி காமாசிரமம் என அது அழைக்கப்பட்டது. அதன் பெயரே புதுமையாய் இருந்தது. காமத்தை ஒழித்து ஏமநெறி காணும் முனிவர்கள் தாம் வாழும் இடத்துக்கு இப்பெயர் சூட்டியுள்ளமை வியப்பை தந்தது. இதற்கு ஏதேனும் தக்க காரணம் இருக்க வேண்டும் என கருதினர். ஆரணவேதியனை அணுகி இப்பெயர் இதற்கு அமைய காரணம் யாது என்று வினவினர். மலரம்புகளை விட்டு மற்றவரை எரிக்கும் காமன் இங்கே எரிப்பட்டான். அதனால் இந்த இடம் காமாசிரமம் என வழங்கலாயிற்று என்றார். செய்கிற தவத்தை கெடுக்க அவன் அம்புகளை தொடுக்க அது சிவன் மேல்பட அவர் சினந்து எரிக்க அவன் சாம்பல் ஆனான் என்று கூறினார். மதன் மதம் அழிந்து அவன் அதம் தீர்ந்து அழிந்து ஒழிந்தான் என்பதை கேட்ட இவர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டால் இந்த கதிதான் நேரும் என்று பேசிக்கொண்டார்கள். மன்மதன் எரிந்து விட்டானா என்று இளையவன் கேட்டான். எரிந்தாலும் அவன் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறான் என்று முனிவர் விடை தந்தனர். இந்த கதை கேட்பதற்கு சுவையாக இருந்தது. முனிவர்களின் அற்புதங்கள் சொற்பதங்களாக பேசப்பட்டன. இதை போலவே காணும் காட்சிகள், செல்லும் இடங்கள், கடக்கும் ஆறுகள், தங்கும் சோலைகள் இவற்றின் பெயர்களையும் வரலாறுகளையும் கேட்டு அறிந்தனர். நடை வருத்தம் மறந்தனர். அவர்கள் கடக்கும் வழியில் வெப்பம் மிக்க பாலை நிலம் ஒன்று குறுக்கிட்டது. குடிக்க நீரும் உண்ண உணவும் தங்க நிழலும் கிடைக்காத கொடிய காடாக இருந்தது. காட்டு விலங்குகளும் அந்த மேட்டு நிலத்தில் நடப்பதை தவிர்த்தன. அதன் வெப்பம் தாங்க ஒண்ணதாய் இருந்தது. அதை நீக்கும் உபாயம் தேவைப்பட்டது. மாமுனிவன் உபதேசித்த மந்திரங்களை சொல்லி இவர்கள் பசியும் நீர் வேட்கையும் நீங்கினர். சுற்றுப்புறம் வெம்மை நீங்கி தன்மை அளித்தது. மந்திரம் பிரம்மதேவனால் விசுவாமித்திரருக்கு அளிக்கப்பட்டது என்பதை அவர்கள் கேட்டு அறிந்தனர். இதுவரை நடந்து வந்த வழிகளில் எல்லாம் பசுஞ்சோலைகளை கண்டவர் இங்கு மட்டும் ஒரு பாலை நிலம் இருப்பது வியப்பை தந்தது. செடிகள், கொடிகள், மரங்கள் பிடுங்கி எரிய பெற்று சருகுகளாக உலர்ந்து கிடந்தன. யாளிகளும் யானைகளும் மானும் மாடுகளும் உலவி திரிந்த இடம் அது. அவற்றின் வற்றி உலர்ந்த எலும்பு கூடுகள் அவற்றின் சரிதத்தை சொல்லிக் கொண்டிருந்தன. சிங்கமும் புலியும் ஒன்று இரண்டு ஒதுங்கி திரிந்து கொண்டிருந்தன. அவையும் சினம் அடங்கி சிறுமை ஊற்று இருந்தன. அங்கே வாழ்ந்த உயிரினங்கள் என்ன ஆயின? களப்பலி கொள்ளும் காளி கோயில் முற்றம் போல் இரத்தம் புலர்ந்த தரைகளும் எலும்பின் சிதைவுகளும் புலால் நாற்றம் வீசி கொண்டிருந்தன. அழிவு சின்னங்கள், அலங்கோல பின்னங்கள் அவற்றின் வரலாற்றை கேட்க ஆர்வத்தை தூண்டின. இவை அரக்கர்களின் அழிவு செயலாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு காரணம் யார் என்று இளைஞர் வினவினர்.
மாமுனிவருக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அதை சொல்லத்தக்கதொரு வாய்ப்பு கிடைத்தது. தாடகை என்னும் தையலால்தான் காரணம் என்றார்.